What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. வணக்கம். ஆக்சுவலி இது வந்து இதுக்கு முன்னாடி போட்டது இப்போ ஒன்று பார்த்தோம் சினிமா டிக்கெட்ல வித்தைகள். அதுக்கு முன்னாடி போட்டது பாலையா. ஐ திங்க் இதுவே வந்து பார்ட் 5 6 பாலையா தேவா. அது மட்டுமே அவர் தனியா ஒரு பிளேலிஸ்டே போட்டு வச்சிருக்காரு. ஓகே. இப்போ ரீசெண்டா உள்ள படமா இல்ல பழைய படத்துல உள்ளதை எடுத்திருக்காரான்னு தெரியல, பார்ப்போம். இது நிறைய கேட்டிருந்தாங்க. நம்மளோட இந்த நெடுங்கால பயணத்துல பாலையாவோட பல சுயரூபங்களை வெலாவரியா பிரிச்சு பார்த்திருக்கோம். ஆனா பாலையாவோட டான்ஸ்க்கு தனி மவுசே இருக்குங்க. ஆட்டத்தை இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம். காஜி ஆட்டம், தயிர் ஆட்டம், போதை ஆட்டம்னு பல வெரைட்டியா கிறுக்காட்டம் போட்டிருக்க நம்ம பாலையாவோட நடனக்கலைய இந்த வீடியோல அக்கா பிரிச்சு மேயலாம் வாங்க. வாங்கடா, ஆட்டத்துக்கு நேரமாச்சு போனோம். பாட்டு உண்மையிலே நல்லா இருக்குப்பா. பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதுல இது டான்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்ககிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர். இவரு வேற பல சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காரு. எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடிக்கிறதுனே தெரியல. சரி, உலகத்துக்கே பொதுவான டாபிக்ல ஆரம்பிப்போம். ஒரு சாங்ல இருக்க மியூசிக், லிரிக்ஸ், ரொமான்ஸ், மாண்டேஜ்னு அதுல கில்மா இருந்து பார்த்திருப்போம். ஆனா மூமெண்டே கில்மா மூமெண்டா இருந்து பார்த்திருக்கீங்களா? அது நம்ம ஆளு மட்டும் தான் பண்ணுவாரு. அதுவும் இப்போ எல்லாம் இல்ல, 1993 பண்ணது. என்ன முனங்கள் கரெக்டா மிக்ஸ் பண்ணிருக்காரு. அவரு என்ன பரவாயில்லையே, டான்ஸர் சேர்த்து அதே ஸ்டெப் ஆடுறாங்க. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்க பிடிச்சதா பேசுறீங்க? இப்படி மூமெண்ட்டை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த தவறான மூமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆயிருப்பீங்க. இதை விட தவறான செய்கை ஒண்ணு பைசா வசூல் ஒரு படத்துல கெத்துன்னு அடிக்கடி பண்ணுவாரு. என்னவா இருக்கும்? 4 செவத்துக்குள்ள கூட இருக்க கூடாத விஷயத்த மாசா பண்ணுவாரு பாருங்க. இதுதான் நல்லா இருக்கு. மீன்ஸ் தான் கண்ட காட்சி உண்மைதானா? இல்ல, இது ஒரு ஸ்கிரிப்ட் பண்றான் இவன். சல்மான் கான் இந்த மாதிரி பண்ணுவாரு. இந்த கர்மத்தோட மேனரிசம்னு எல்லா பாட்டுலயும் பண்ணுவாரு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, காமத்தை கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. ஒரு பாட்டுல ரொமான்ஸ் அது இதுன்னு இந்த கருமத்தை பண்ணா கூட நம்ம இதை ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கலாம். ஃபைட்ல கூட ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு இதை பண்ணா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் தெரியல. அதோட சிக்னேச்சர் ஸ்டெப் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரோ. நாலாவது முறை சொல்லும் போது கூட நீ திருந்த பைத்தியக்காரத்தனமா, முட்டாள்தனமா, வெறித்தனமா, கேன பையனா, ஏன்டா தம்பி இந்த மாதிரி தப்பு செஞ்சு பாதிக்கப்படுறீங்க? இந்த படத்துல தான் எல்லாமே வேற லெவல்ல பண்ணுவாரு. ஆட தெரியலனா எப்படி உழப்பணும், தெரியலனா பார்த்து கத்துக்கங்க. என்னது இது? கத்தி ஷார்ப் பண்ணிட்டு இருக்காரா? நம்ம கத்தி கூட கொடுத்திருக்கோம். காட்சிக்குன்னா வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. இதோ ஒரு மூமெண்ட்னு போட்டது கூட பரவாயில்ல, லாஸ்ட்ல கொடூரமா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பாரு பாருங்க. அதைத்தான் தாங்க முடியாது. மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஷேவிங் பண்ணாத மலை குரங்கு மாதிரி கொண்டு கொடுப்பான். விளக்க மாதிரி பிஞ்சு வயிறும் பிஞ்சு. இதுல கத்திய வச்சு உழப்பிட்டாரு. கத்தி இல்லாதப்போ என்ன பண்ணுவாரு? எதுவுமே கிடைக்கலனா ஏதாவது காஜியா பண்ணி அப்படியே ஓட்டி விட்டுற வேண்டியதுதான். எரும மாடு மாதிரி இருக்கியே, நீ உன் கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? உன் மூஞ்சியா எரிச்சல் வருது. நான் கெட்ட வார்த்தையில ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இது ஒரு வகையான பொசிஷன்னா அந்த காலத்துல வேற பொசிஷன்ல மூவ்மெண்ட் போட்டிருக்காரு பால்ஸ். அப்ப என்னமோ நீங்க நடக்க போ. அப்படியே நடக்க போறாரா? எப்படிங்க சொன்னீங்க?
நீ டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியவே இல்ல. ஏயில போவான் தூக்குனாச்சுனா சொல்லல நல்ல நொங்கு சீவுற அருவாக்கு அதை வேண்டிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன். போதையில ஆடுற மாதிரி நடிக்கிறத நம்ம பல பாட்டுல பார்த்திருப்போம். நம்ம ஆளு போதையில இருக்கிற மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடுவாரு. மச்சி ஓபன் தி பாட்டில். கிசால சொருவது கண்ணே காரணம் ஜாயிண்ட் ஒண்ணே அப்பால வலிச்சண்டா பாங்க பீடி இருந்தா போட்டுட்டு போங்க. என்னாச்சு என்னன்னு தெரியல திடீர்னு எனக்கு மேல இருந்து மட்டும்டா கீழ இருந்து ஊத்திடுது. பரதக்கலையவே குழி தோண்டி புதைக்க பார்த்திருக்காரு நம்ம ஆளு. நீங்க இன்டர்நெட்ல இந்த ஆட்டத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த ஆட்டத்தை பார்த்த நீங்க இந்த பரதநாட்டியத்தை பார்த்திருக்கீங்களா? என்ன சொல்லுகிறது என்றால் ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கு. காஜல் அகர்வால் ஒரு சரி டான்ஸ் விடுங்க, பக்கத்துல யாரடா கும்முன்னு ஒரு ஆன்டின்னு பாக்குறீங்களா? அதுவும் பாலையா தான். அப்படியே இன்னும் ஓகே. ஓ அது லேடின்னு சொல்லிதான் தெரியுது எனக்கு. பின்னுங்கடா எங்க வேணா அடிங்க, ஆனா விரல்ல மட்டும் அடிக்காதீங்க. அத நீ என்ன சொல்றது? விரல்ல மட்டும் அடிங்கடா, அடிங்க. பாக்குறவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல, எதுவா இருந்தாலும் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலாசுவாரு. பரதமே வரல, இதுல பரதமும் வெஸ்டர்னும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் வேற. தாம் தை நடனம் பரதம் வீரதம் இருக்க வேண்டிய வயசுல பரதம் கத்துக்கிட்டா இப்படிதான் கால் ரெண்டு கட்டிங் போயிருமே. எல்லாரும் எப்படி இடுப்பை வளைச்சு ஆடுறாங்க, நம்ம ஆளு மட்டும் சாணி மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட அவரை திரும்பி பார்க்க மாட்டாரு போல, அந்த தைரியத்துலதான் எடுக்கிறாரு. இந்த காலகட்டத்துல தான் நம்ம ஆளு காஜி ஆட்டத்தை மெயினா வச்சிருக்காரு. அந்த காலத்துல நம்ம செந்தில் சொல்ற மாதிரி ஃபுல்லா பிரேக் டான்ஸ் தான். ஹிப்ஹாப்ல ஃபிளார்னு ஒரு மூவ் இருக்கு, நீங்க பல இடத்துல பார்த்திருப்பீங்க. பாடி ஃபுல்லா தரையிலேயே படாம கையை மட்டும் வச்சு காலை சொல்லட்டுற வித்த இது. நம்ம நடன பயில எப்படி தரையில தொப்பு தொப்புன்னு விழுந்து சொல்லட்டுறாருன்னு பாருங்க. என்ன இதெல்லாம்? ஹிப்ஹாப் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இதே மாதிரி ஹெட் ஸ்பின்னு ஒண்ணு பல வகையா பண்ணுவாங்க. நமக்கு வரலன்னா வேற ஏதாவது ஸ்டெப்பை கேட்டு வாங்கி பண்ணிக்கலாம். ஆனா நான் தலைகீழா தான் குதிப்பேன்னு எப்படி ஹெட் ஸ்பின் பண்றாருன்னு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? சினிமா கேட்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுற நல்ல பாடலாம். ஆனா இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றோம். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். இது கூட ஏதோ பரவாயில்ல, இதுக்கு அப்புறம் தரையிலேயே மலை ஏறுவாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. இதுக்கப்புறம் வேர்ம்னு ஒரு ஸ்டெப் போடுவாரு. அது ஒரிஜினலா இப்படிதான் இருக்கும். நம்ம ஆளு பொம்மை தூக்கி ஸ்டெப்பையும் அவரையும் அசிங்கப்படுத்திப்பாரு. இவருக்கு எதுவுமே வரலன்னு கடைசியில் ஒரு நல்லா வழுக்கிற செட்டை ஒண்ணு போட்டு இவரை உட்கார வச்சு சுத்தி விட்டு ஷூட் பண்ணி இதுதான் மூமெண்ட்னு பேக்கப் பண்ணிருப்பாங்க போல. வெள்ள பம்பரோ மெல்ல சுத்துதே. அட சாமி, கை கொள்ளையாட்டுக்கு வந்துட்டியாடா. வழுக்கிற செட்டு கிடைச்ச உடனே நம்ம ஆளுக்கு ஒரே விளையாட்டு தான், சறுக்கி விளையாண்டு அதை ஃபுட்டேஜா ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் பாலையாவுக்கு ஒரு ஆசையோட ஒரு டவுட்டும் வருது. இது வழுக்கிற செட்டா இருக்கிறதுனால இந்த தரையில நமக்கு மூன் வாக் வருமோ அப்படின்னு ட்ரை பண்ணி இருக்காரு. ஆனா வழக்கம் போல வரல. சோ இந்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணி வேஸ்ட் பண்ணாம ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி இருக்காங்க. அப்படியா? ஒரே செட் எல்லாத்தையும் ஆசிட் நீங்க இருக்கீங்க, நான் பாக்குறேன்.
இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. இத பொளப்பா போச்சுங்க நாய்க்கு. செட்ல விளையாடிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டா ஆய் வந்துருச்சு போல, ஒரு மூமெண்ட்ல முக்கிறது அப்படியே தெரிஞ்சிருக்கும். அப்பா மாஸ்டர், நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன். மெதுவா தாங்காதடா, மெதுவா பண்ணு. எல்லா விளையாட்டும் விளையாண்டாச்சு, எல்லாருக்கும் பிடிச்ச பச்சை குதிரை விளையாடாம போனா நல்லாவா இருக்கும்? அதையும் ஒரு கை பாத்திர வேண்டியது தானே. எருமை அவன் தான் குனிய சொல்றான், நீயும் குப்பை போடுற மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கிற, அப்படியே மண்டையில போட்டனா. அந்த காலம் ஃபுல்லா பிரேக் டான்ஸ் தானே, காஜி ஆட்டமே இல்ல அப்படின்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. எந்த காலமா இருந்தாலும் காஜி இல்லாம இருந்ததே இல்ல. பொண்ணு அங்க இருக்கு, வழக்க பொண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்தும் நேரம் எது சொல்லுடைய சித்திரமே. வந்ததா சாததா வஸ்ரத்ததா அது பண்ணணும். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிலே குறியா இருக்கேனா? என்னமோ தெரியல குரு, அவங்க தான் என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. பல அர்த்தங்களை கொண்ட ஸ்டெப் போடுறாரு. இப்போ காஜி இசையை மீட்டும் பாலையாவை கொஞ்சம் பாருங்க. இன்னும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நீ பேசாம இருக்க மாட்டேன். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? நீ அபாரம் யான சூன்யன். குழந்தைங்க பண்ற விஷயங்களை ஒரு வயசான கூச்ச நாச்சம் இல்லாம பொது வெளியில பண்றதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. பம்பரை சுத்தி விடுற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இப்போ ரீல்ஸ்ல கிரிஞ்சா ஆடி நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸ்ல ஃபேமஸ் ஆகுறாங்க. நம்மளால அப்போவே அதுவும் சினிமாலேயே பண்ணிட்டு இருந்திருக்காரு. பரதநாட்டியத்துல இந்த ஸ்டெப்பை நம்ம ஊர் பொண்ணுங்க போட்டு நம்ம பார்த்திருப்போம். நம்ம பாலையா பிரேக் டான்ஸ்லயே இந்த வித்தையை இறக்கி இருக்காரு. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம நிறைய பேருக்கு அதுதான் இல்ல. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். காஜி ஆட்டத்துக்கு ஒரு அளவில்லையாங்கிற மாதிரி எந்த ஸ்டேஜ் கிடைச்சாலும் சரி, டிவி ஷோவா இருந்தாலும் சரி, எந்த தயக்கமும் இல்லாம ஒரு தாக்கிடுறாருப்பா. எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல, வெட்டாம விட மாட்டேன். டேய் నువ్వు నాకు నచ్చావోయ్ వలదులడాయి ఇది వలపు జుదాయి. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சுகாசினி பாலையா கம்பம் மட்டும் தனியா தொக்க தெரியுதுப்பா. அடுத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாலையாவின் கயிறாட்டம். ரோப் வச்சு பார்க்கவும் நல்லா இல்ல, பண்றதும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாருன்னு தான் தெரியல. அது சரி, அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தா அவர் நடிக்கவே வந்திருக்க மாட்டாரு. நேச்சுரலா இருக்கு. கட்டுப்படுத்துமா கொஞ்சம். எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு. இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு 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 சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாலை பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா.
சப்போஸ் உலகத்துல கயிறு தயாரிக்கிறது நிறுத்திட்டாங்கன்னா நம்மளால ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். அப்போ கயிறே இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு? அதாவது கயிறை எடிட்டிங்ல ரிமூவ் பண்ற டெக்னாலஜி இல்லாத காலத்துல என்ன பண்ணிருப்பாரு? நாயாட்டம் தான். அதே மாதிரி விக்கு இல்லாத காலத்துல ஃபுல் கான்பிடன்ஸோட ஸ்டேஜ்லயே வெறியாட்டம் போட்ட காலமும் இருந்திருக்கு. அவர் விக்கு தான் யூஸ் பண்றாருன்னு நினைச்சேன் நானும். படத்துக்கு படம் பாட்டுக்கு பாட்டு மேடைக்கு மேடை பல வினோதமான ஆட்டங்கள் 1000 இருக்கு. ஃபுல்லா பாக்கணும்னா ஒரு யுகமே தேவைப்படும். சோ இப்போதைக்கு கடையை சாத்திக்கலாம். டாக்கு மகாராஜா நான் பார்த்தேன். படம் பாத்தீங்களா? அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. எப்படின்னா அதாவது கதையா பார்த்தா அது இல்ல, அது என்னமோ ஒரு கமர்ஷியலா ஒரு இது இருக்கு பேக்கேஜா, சும்மா போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. நான் அப்படி கூட அவர் படத்தை பார்த்தது இல்ல. இல்ல அவருக்குன்னு அமையுது. டெக்னீஷியன் பார்த்தோன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆர்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா செம்மையா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா படமும் அவரும் மட்டும் தனியா தெரியுது. அவருக்குன்னு அமையுது அது மாதிரி. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. ரீசெண்ட் வச்சது அங்க எல்லாமே ஹிட் தான், ஓடி இருக்கு அவர் படம். ஆனா ஓடி இருக்குதான் எப்படியோ. அவர் ட்ரோலுக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல எல்லாம். 100% வருஷத்துக்கு ஒண்ணு கம்பல்சரி அந்த மாதிரி வந்துருது போல இருக்கு. நல்லா சரியான எடிட். ஆனா இதுல வந்து நான் 1-2 தான் நான் முன்னாடியே பாத்திருக்கேன். எனக்கு ஒரு சீன் மட்டும் தான் புதுசா இருந்தது. மத்தெல்லாம் அந்த டான்ஸ் பரதநாட்டியம் ஆடினாரு, அது மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். வேற எதுவும் நானே பாக்கல. செமையா இருந்துச்சு. இது பழசா. அவரோட கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதான் சொன்னேன், அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம தான் நம்ம எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். ஆமா, பட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சரி நைஸ். சரி, எனக்கு வீடியோ அவர் டான்ஸ் பண்ணதோட அந்த மீம் தான் நல்லா இருந்துச்சு. மீம் தான் அப்படியே செட் ஆயிருந்தது. ஒரு இது நம்ம நினைச்சு கோபறப்ப அதே டயலாக்ஸ் அதுல வந்து அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பை.